ஹலோ வியூவர்ஸ், இது சாண்ட்வி ஸ்மார்ட் அக்கௌண்ட். நான் உங்கள் சிரஞ்சீவி. இந்த கிளாஸில் ஜேர்னல் வவுச்சர்னா என்ன, அது எப்படி என்ட்ரி பண்ணுறது, அதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ரிசிப்ட் வவுச்சர், பேமெண்ட் வவுச்சர், கான்ட்ரா வவுச்சர், இந்த 3 வவுச்சர் வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த கிளாஸில் ஜேர்னல் வவுச்சரை பற்றி டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஓகேவா? வாட் இஸ் ஜேர்னல் வவுச்சர்? ஸோ ஜேர்னல் வவுச்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமாக இருக்கும். ஸோ மற்ற வவுச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதாவது பேமெண்ட் அப்படின்னா நம்ம அமௌண்ட் பே பண்ணுறது பேமெண்ட், ரிசிப்ட் அப்படின்னா அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறது ரிசிப்ட், கான்ட்ரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேங்க் என்ட்ரி வந்து கான்ட்ரா. சரியா? ஸோ இன்னும் ஒரு சில வவுச்சர்ஸ் இருக்கு, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். பர்ச்சேஸ், சேல்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம ஜேர்னல் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அப்போ ஜேர்னல் அப்படிங்கிறது எதுக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட எக்ஸ்பென்ஸை என்ட்ரி பண்ணுறது. சரிங்களா? இப்போ ஒரு கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கும். நம்ம ஸ்டார்டிங் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செலவு. இப்போ மந்த்லி எக்ஸ்பென்ஸ் இருக்கும், டெய்லி எக்ஸ்பென்ஸ் இருக்கும். மந்த்லி பார்த்தீங்கன்னா ரெண்ட் பே பண்ணுறது, டெலிஃபோன் பில்லு, இபி பில்லு, சேலரி, இந்த மாதிரி சொல்லலாம். டெய்லி எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பே பண்ணுறது, அதே மாதிரி ஒரு அசட்ஸ் வாங்கியிருப்பாரு, அந்த அசட்ஸ்க்கு அமௌண்ட் பே பண்ணுவாங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் தான். அப்போ ஒரு எக்ஸ்பென்ஸ்க்கு வந்து பே பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எக்ஸ்பென்ஸை இங்கே என்ட்ரி பண்ணணும். எப்படி ஒரு குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பர்ச்சேஸ் வவுச்சரில் நம்ம என்ட்ரி பண்ணுறோமோ, அதே மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம், ஒரு கம்பெனி, நம்ம கம்பெனிக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகுது, அதுக்கு நம்ம பே பண்ண போகிறோம் அப்படின்னா, பே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஜேர்னல் வவுச்சர்ஸ்லாம் என்ட்ரி பண்ணுவோம். ஸோ ஜேர்னல் என்ட்ரி பண்ணிட்டு தான் நம்ம அதை என்ன பண்ணுவோம், பேமெண்ட்டில் ப்ராசஸ் பண்ணுவோம். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம ஒவ்வொரு என்ட்ரியை நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ புரியாதவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பாஸ் பண்ணுங்க. சரிங்களா? நான் ரிப்ளை பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு F7 ப்ரெஸ் பண்ணுங்க. ஜேர்னலுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா F7. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட கம்பெனிக்கு ஒரு அசட்ஸ் வந்து வாங்குறேன். அது என்ன அசட்ஸ் அப்படின்னா ஃபர்னிச்சர்ஸ். சரிங்களா? ஸோ ஃபர்னிச்சர்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம லெட்ஜர் போட்டிருக்கோம். ஃபர்னிச்சர்ஸ் போட்டுக்குங்க. ஸோ நான் எவ்வளவுக்கு நான் வாங்குறேன் அப்படின்னா ஒரு 30,000 ரூபாய்க்கு நான் பை பண்ணுறேன். புரியுதா? 30,000 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்னிச்சர்ஸ் பை பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் என்ட்ரிக்கு ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ என்ட்ரி அடிங்க. இப்போ டெபிட்ல நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்கேன். கரெக்டா? அப்போ கிரெடிட்ல நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, அந்த ஃபர்னிச்சர்ஸை நான் யாருக்கு வந்து பை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? யாருக்கு வந்து அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம், ஒரு கம்பெனியோ ஒரு கடையிலேருந்தோ என்ன பண்ணியிருப்போம், அந்த அசட்ஸை வாங்கியிருப்போம். கரெக்டா? அப்போ அந்த கடைக்காரங்க பேரில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு லெட்ஜரை கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி நம்ம இங்கே கொண்டு வரணும். ஓகேங்களா? ஏன் சார் நான் லெட்ஜர் ஆல்ரெடி போடலை சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இங்கே இருந்துக்கிட்டே என்ன பண்ணுங்க, Alt C ப்ரெஸ் பண்ணுங்க. Alt C அப்படிங்கிறது கிரியேட் கமெண்ட். ஓகேங்களா? அதுக்கு உண்டான ஷார்ட்கட் கீ. ஸோ இங்கே என்ன பண்ணுங்க, கிரியேட் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெபு ஃபர்னிச்சர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்னிச்சர்ஸை பை பண்ணி வாங்கியிருக்கேன். புரியுதா? அப்போ அவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ரை கிரெடிட்டார்ஸ். புரியுதா? ஸோ இது கண்டிப்பாக நான் தெரியணும். ஒரு பார்ட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்க கிரெடிட்டாரா டெப்டாரா அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியணும். ஸோ நம்ம அவங்கள்ட்ட இருந்து நம்ம வந்து அசட்ஸ் வந்து பை பண்ணி வாங்குறோம். வாங்கின அசட்ஸ்க்கு அமௌண்ட்டு நம்ம பே பண்ணுவோம். புரியுதா? அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார்ஸில் வந்துடுவாங்க. சரியா? ஸோ அடுத்து பாருங்க, மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஒரு கிரெடிட்டார்ஸ்க்கு வந்து நம்ம வந்து லெட்ஜர்ஸ் போடுறோம் அப்படின்னா
கண்டிப்பா பில் இல்லாம போட மாட்டோம். அப்ப இந்த பில் ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா என்ன பண்ணுங்க, எஸ்ன்னு தான் இருக்கணும். இதை நோன் மாத்திராதீங்க. புரியுதா? கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த நேம் வந்து இங்கே நமக்கு ஜேர்னல் ஆப்ஷன்ஸ்ல டிஸ்பிளேல வந்துடும். புரியுதா உங்களுக்கு? ஸோ டெபிட்ல என்ன பண்ணுங்க, என்ன அசட்ஸ் வாங்குறோம், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குறோம், கிரெடிட்ல யார்கிட்ட இருந்து வாங்குறோம், எவ்வளோ அமௌண்ட். புரியுதா? ஜஸ்ட் என்ட்ரிக்கு ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க, பில் வைஸ் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன் வந்திருக்கு. இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 30,000 நம்ம பே பண்ணிருக்குமா, இந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி டேலி பண்ண போறோம், அதாவது எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப் இருக்கும். ஒன்று அட்வான்ஸு, அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ், நியூ ரெஃபரன்ஸ், ஆன் அக்கௌண்ட். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து தெரியாம எதையாவது போட்டுருவாங்க. ஸோ இது நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம எந்த இடத்துல நம்ம எது கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அப்படி நீங்கள் ஏதாவது மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஆகாது. புரியுதா? ஸோ நான் சொல்றதை தெளிவாக கேட்டுக்குங்க. சரியா? சரி. இப்போ அட்வான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்காவது அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது அட்வான்ஸில் வரும். அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் கிடையாது, அட்வான்ஸாக ஒரு குட்ஸ் வாங்குறோம், அட்வான்ஸாக ஒரு அசட்ஸ் வாங்குறோம்னாலும் அது அட்வான்ஸில் தான் வரும். சரிங்களா? இப்போ அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னது? இப்போ நான் ஆல்ரெடி வாங்கின அசட்ஸ்க்கு இப்போ நான் பே பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி கொடுக்க வேண்டிய பில் ஏதோ பெண்டிங் இருக்கு, அந்த பில்லுக்கு இப்போ நான் வந்து பே பண்ண போறேன், இல்லை அதை நான் வந்து இப்போ கழிக்க போறேன் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன கொடுப்போம்? அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுப்போம். சரியா? அடுத்து நியூ ரெஃபரன்ஸ். நியூ ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேர்லேயே இருக்கு, புது ரெஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது புது பில். பழைய பில் இருந்தாலுமே அந்த பில்லுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இது வந்து புது என்ட்ரி அப்படின்னு அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட் வந்து ஆன் அக்கௌண்ட். ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா கடன்ல வாங்குறதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம சொல்லுவோமா இல்லையா, இப்போ அமௌண்ட்டை அக்கௌண்ட்ல வச்சுக்க அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இப்போ நம்ம ஒரு அசட்ஸ் வந்து ஒரு டியூவில் வாங்குறோம், ஒரு லோனில் இஎம்ஐல வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஆன் அக்கௌண்ட் தான் கொடுப்போம். ஏன்னா ஆன் அக்கௌண்ட்ல வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா டியூ டேட் கிடையாதுமா. சரிங்களா? ஏன்னா நம்ம மந்த்லி மந்த்லி தான் பே பண்ணுவோம், லாங் டேர்ம் கூட பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அக்கௌண்ட் தான் போடுவாங்க. நம்ம இது எல்லாமே நம்ம டீட்டெயில் தான் அப்கமிங் கிளாஸ்ல ஒன் பை ஒன்னா பார்ப்போம். சரிங்களா? இப்போயே நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. ஸோ இதை வந்து புரியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு அப்கமிங் கிளாஸை வந்து நம்ம இது எல்லாமே வந்து கவர் பண்ணிடுவோம். சரியா? நம்ம சேனலை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அப் டு டேட் வரக்கூடிய வீடியோஸை கண்டினியூவாக ஒன் பை ஒன்னா பாருங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. ஓகே? சரி சார், இப்போ நான் இங்கே என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்க போறேன். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு புது பில். சரிங்களா? புது என்ட்ரின்னு அர்த்தம், புது அசட்ஸ் வாங்கியிருக்கேன். அப்போ நியூ ரெஃபரன்ஸ் கொடுங்க. இந்த நேம் அப்படிங்கிறது பில் நம்பர். சரிங்களா? டியூ டேட் அப்படின்னா 15 டேஸ் நான் வந்து டைம் வாங்கியிருக்கேன். சரிங்களா? 15 டேஸ் கொடுத்துருங்க. இது கொடுக்கறதுனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, என்ட்ரி பண்ணுங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஜேர்னல் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி பண்றது. ஸோ இப்போ நான் ஒரு அசட்ஸ் வாங்கியிருக்கேன், டெபிட்ல என்ன அசட்ஸ், எவ்வளோ அமௌண்ட்டு, கிரெடிட்ல யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன், அமௌண்ட்டை கொடுத்துருங்க. இது வந்து ஒரு புது பில்லு, ஸோ நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இன்னொரு ஒரு கன்ஃபியூஷன்மா, இப்போ இந்த நியூ ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பில்லு வந்து கேட்கல சார், எனக்கு பில்லு கேட்க மாட்டேங்குது, நான் எப்படி நம்ம அதை சரி பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பில்லு கேட்கல அப்படின்னா நம்ம பிரபு பர்ச்சேஸ்க்கு லெஜர் போட்டிருப்போம், ஞாபகம் இருக்கா? இப்போ தானே போட்டோம். அந்த லெஜர் போடுறதுக்கு அப்புறம் கீழே வந்து பில் வைஸ் என்ட்ரி அப்படின்னு ஒரு எஸ்ன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் கூட கண்டிப்பா வந்து எஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு. ஸோ அதை மட்டும் செக் பண்ணி பாருங்க. அங்கே நீங்க நோன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கேட்கவே கேட்காது. புரியுதா? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கிரெடிட்டார்ஸ் லெஜர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணுங்க. புரியுதா? ஸோ சரிம்மா, நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, என்ட்ரி பண்ணிருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம வாங்கின அசட்ஸை ஜஸ்ட் என்ட்ரி பண்ணிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த அசட்ஸ்க்கு நான் அமௌண்ட் பே பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு பேமெண்ட். ஸோ டெபிட்ல யாருக்கு பே பண்ண போறேன் அப்படின்னா பிரபுவுக்கு நான் பே பண்ண போறேன், கொடுத்துக்குங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் காமிக்குதா? இப்போ இவங்களுக்கு நான் 20,000 ரூபாய் நான் பே பண்றேன். நீங்க எவ்வளவு பே பண்றீங்களோ அந்த அமௌண்ட் மட்டும் கொடுத்தா போதும். சரிங்களா? என்ட்ரு அடிங்க. மறுபடியும் கேட்குது. ஸோ இப்போ சார் என்ன சார் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ நான் ஆல்ரெடி வாங்கின அசட்ஸ்க்கு இப்போ நான் பே பண்ண போறேன். புரியுதா?
ஆல்ரெடி அந்த பில்லு முடிஞ்சிருச்சு. அந்த பில்லுக்கு நான் பே பண்ண போறேன் அப்படின்னா அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். அகெயின்ஸ்ட் கொடுத்துட்டு அந்த பழைய பில்லு காட்டும், அப்படியே என்ட்ரு அடிங்க. என்ட்ரு அடிச்சுட்டு கீழே நான் அமௌண்ட்டை எப்படி பே பண்றேன், நான் இவங்களுக்கு பேங்க் மூலயமா நெஃப்ட் பண்றேன். புரியுதா? பேங்க் மூலயமா சென்ட் பண்றேன் அப்படின்னா எந்த பேங்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கங்க. நான் ஸ்டேட் பேங்க்னு கொடுத்துருக்கேன். கிளியரா? அவ்வளோதான். ஸோ பேமெண்ட்டு நான் கொடுத்துட்டேன். 20,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். ரிமைனிங் வந்து 10,000 ரூபாய் இருக்கு. நான் அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கு, நான் அப்புறம் கொடுத்துக்கிறேன். சரியா? புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்குமா? ஸோ ஜேர்னல் எதுக்காண்டி போடுறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இது நம்ம அடுத்த கிளாஸ்ல டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? கொடுத்து என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜேர்னல் போடுறேன். வீக்கிள்ஸ் வாங்குறேன். ஒரு 70,000 நான் என்ன பண்றேன், பை பண்றேன். என்டர் அடிங்க. கிரெடிட்ல நான் எந்த பார்ட்டி கிட்ட இருந்து நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆல்ட் சி கொடுத்து கிரியேட் பண்ணிக்கங்க. ஹோண்டா மோட்டார்ஸ். ஸோ இந்த கடையிலேருந்து நான் வாங்குறேன். இப்போ இவங்க சண்டே கிரெடிட்டார்ஸ் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ பாருங்க, இந்த ஆப்ஷன்ஸ் நான் சொன்னது, இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, டிசேபிள் பண்ணிடாதீங்க. எஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்கட்டும். சேவ் பண்ணுங்க. ஸோ இப்போ மறுபடியும் கேட்குது. இப்போ நான் அந்த வீக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லோனில் வாங்கியிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? லோனில் வாங்கியிருக்கேன். ஸோ அமௌண்ட்டு நான் உடனே பே பண்ண மாட்டேன். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுங்க, ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துக்குங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பில் நம்பர் கேட்காது, டியூ டேட் கேட்காது, டேரெக்டாக கஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டில் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். ஸோ பில் நம்பர் இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணணும், ஆன் அக்கௌண்ட் தான் போடணும். சரியா? அப்படியே போட்டு என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கங்க. கிளியரா? புரியுதா? ஸோ என்ன காட்டுது, நமக்கு எரர் காமிக்குது. நோ கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டர் அப்படின்னு காமிக்குது. என்ன மிஸ்டேக்குன்னு தெரியல, பார்ப்போம் இருங்க. ஓகேவா? ஸோ சம்திங் எரர் காமிக்குது. ஸோ வெளியில் வருவோம். சில டைம்ஸில் நமக்கு இந்த மாதிரி ஒரு எரர்லாம் வரும். சரியா? நமக்கு எரர் வந்து கரெக்டாக கிளியர் பண்ணுறதுக்கு தெரியணும். ஓகே, இப்போ லெஜரில் செக் பண்ணிக்கிறேன். வீக்கிள்ஸ் போகிறேன், கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி வீக்கிள்ஸ் நம்ம ஹோண்டா மோட்டார்ஸ் போட்டோமா இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. இப்போ டேட் பாருங்கள், டேட்டு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கரண்ட் பீரியட் கரெக்டாக இருக்குது, கரண்ட் டேட்டு கரெக்டாக இருக்குது. டே புக்கில் ஆல்ரெடி நம்ம என்ட்ரி போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கலாம். சரியா? ஸோ போட்டிருக்கோம், ஜேர்னல் பேமெண்ட் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், வவுச்சர்ஸ் போய்க்குங்க. போயிட்டு பேமெண்ட் பண்ணுறோம். பேமெண்ட்டு கிடையாது, ஜேர்னல் கட் பண்ணுறோம். ஸோ வீக்கிள்ஸு ஆல்ரெடி என்ட்ரி போட்டோமா, வீக்கிள்ஸு ஒரு 70,000 ரூபா கொடுத்துருங்க. கிரெடிட்டில் வந்து ஹோண்டா மோட்டார்ஸ் போட்டுக்குவோம். ஆன் அக்கௌண்ட் போட்டுக்குங்க. சேவ் பண்ணுங்க. சேவ் ஆயிடுச்சா? சரி, இந்த மாதிரி சேவ் ஆகணும். நான் பேமெண்ட்டு இப்போதைக்கு கொடுக்கல, ஸோ ஆன் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ அதனால பேமெண்ட் நான் எதுவுமே பாஸ் பண்ணல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜேர்னல் போடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு 2 எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்க. அந்த 2 எம்ப்ளாய்க்கு பார்த்தீங்கன்னா நான் சேலரி வந்து பே பண்ணுறேன். அப்போ சேலரியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்ஸ் தான். புரியுதா உங்களுக்கு? சேலரியும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்ஸ் தான். இப்போ பாருங்க, நான் சேலரி வந்து நான் பே பண்ணுறேன். இப்போ 2 எம்ப்ளாயி இருக்காங்க. 2 எம்ப்ளாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு 10,000 ரூபாய் பே பண்ணுறேன், ஒருத்தருக்கு 15,000 ரூபாய் பே பண்ணுறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே கொண்டு வருங்க. ஸோ 10, 15, ஸோ 27,000 ரூபாய் நான் வந்து மொத்தமாக பே பண்ணுறேன். ஸோ மொத்த அமௌண்ட்டை இங்கே கொடுத்துக்குங்க. கிரெடிட்டில் எந்தெந்த எம்ப்ளாய்க்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. சேலரி கொடுத்து சுரேஷ் அப்படிங்கிற எம்ப்ளாய்க்கு பார்த்தீங்கன்னா சண்டே கிரெடிட்டார்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு சேலரி பே பண்ணுறதால சண்டே கிரெடிட்டார்ஸ் தான் வரும். சேவ் பண்ணிக்கங்க. இவருக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் நான் பே பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நியூ ரெஃபரன்ஸ் தான் வரும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம போடும்போது நியூ ரெஃபரன்ஸ் தான் கொடுப்போம், புது என்ட்ரி தான். ஸோ நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துக்குங்க. ஸோ தினேஷ்க்கு லெஜர் போடுவோம், சண்டே கிரெடிட்டார்ஸ் போட்டுக்குங்க. இவருக்கு வந்து 15,000 ரூபாய் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். ஸோ நியூ ரெஃபரன்ஸ். கிளியரா? புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்ககிட்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கு என்ன பண்ணுங்க, சேலரி பே பண்ணும்போது ஜேர்னலில் என்ட்ரி பண்ணுங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 எம்ப்ளாய்க்கு என்ன பண்ணியிருக்கேன், சேலரி நான் பே பண்ணியிருக்கேன். புரிஞ்சுதா? ஸோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் தான். சரியா? என்ட்ரி பண்ணி சேவ் பண்ணிக்கணும். அடுத்து பேமெண்ட் தனியாக போடணுமா? நீங்கள் வெறுமனே ஜேர்னல் மட்டும் போட்டு பேமெண்ட் போடாமல் விட்டுறாதீங்க. பேமெண்ட் போட்டால் தான் நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு நான் வந்து சுரேஷ்க்கு நான் பே பண்ணுறேன். சுரேஷ்க்கு 10,000 ரூபாய் இருக்குது. 10,000 ரூபாய் நான் அப்படியே பே பண்ணிடுவேன்.
ஸோ அகெயின்ஸ்ட் கொடுத்துக்குங்க. பேமெண்ட்டும் ரிசிப்டும் போடும்போது இப்படி கேட்டுச்சு அப்படின்னா பெரும்பாலும் அகெயின்ஸ்ட் தான் வரும். கொடுத்துக்குங்க. அந்த அமௌண்ட்டை ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ இவருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், பேங்க் ஆஃப் பரோடா மூலியமாக நான் பே பண்ணியிருக்கேன். அந்த பேங்க் மூலமாக என்ன பண்ணியிருக்கேன், நான் பே பண்ணியிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? கிளியரா? கொடுத்து என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், தினேஷ்க்கு என்ன பண்ணுறோம், மீதி அமௌண்ட்டை நான் பே பண்ணி விட்டுறோம். 15,000 நான் என்ன பண்ணுறேன், அவருக்கு தினேஷ்க்கு நான் பே பண்ணுறேன். அகெயின்ஸ்ட் கொடுத்துங்க. இவருக்கும் நான் பேங்க் ஆஃப் பரோடா தான் பே பண்ணுறேன். புரிஞ்சுதா? ஸோ பாருங்க ஒரு விஷயம், இப்போ நம்ம ஜெனரல் போடும்போது கம்பைண்டா ஜாயின் பண்ணி போட்டோம். சுரேஷ்க்கு தினேஷ்க்கு கம்பைன் பண்ணி போட்டோம். ஆனால் பேமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணக்கூடாது. புரியுதா? பேமெண்ட்டுங்கிறது இண்டிவிஜுவலா ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் நான் பே பண்றது. ஓகேவா? அது வந்து தனித்தனியா தான் போடணும், சேர்த்து போட்டக்கூடாது. சரியா? கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து மறுபடியும் ஜெனரல் தான் போடுறேன். இப்போ என்னோட கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்றேன். புரியுதா? ஸோ அதுக்கு எனக்கு எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்னா 5,000 ரூபாய் செலவாயிருக்கு. ஸோ அந்த 5,000 ரூபாய் நான் என்ன பண்றேன், எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுத்த பார்ட்டிக்கு நான் பே பண்ணணும். ஸோ அந்த பார்ட்டி பேர் வந்து லலிதா பிரிண்டர்ஸ். சரியா? புரியுதா உங்களுக்கு? ஸோ என்ன பண்ணுங்க, லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுக்குங்க. ஸோ இது வந்து ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்மா. ஸோ இந்த குரூப் மட்டும் மாற்றி போட்டாதீங்க, கரெக்டாக கொண்டு வாங்க. சேவ் பண்ணுங்க. ஸோ இதுக்கு எனக்கு 5,000 ரூபாய்க்கு செலவாயிருக்கு. கிரெடிட்ல யாருக்கு நான் பே பண்றேன், ஸோ ஆல்சி கொடுத்து லலிதா பிரிண்டர்ஸ். புரியுதா? ஸோ இவங்களுக்கு இந்த பார்ட்டிக்கு நான் என்ன பண்றேன், பே பண்றேன். ஸோ இவங்க சண்டே கிரெடிட்டர்ஸ்ல வருவாங்க. சேவ் பண்ணுங்க. ஸோ இது வந்து புது பில்லு. ஸோ நீ ரெஃபரன்ஸ் கொடுத்துக்குங்க. அப்படியே போட்டு ஓகே கொடுத்துக்குங்க. கிளியரா? புரியுதா? ஒரு எக்ஸ்பென்ஸ் நடக்குது அப்படின்னா அதை நீங்க என்ன பண்ணுங்க, ஜேர்னல்ல என்ட்ரி பண்ணுங்க. அவ்வளவுதான். அப்படியே போட்டு என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துருவோம். எஃப்ஐ கொடுங்க. இவங்களுக்கு யாருக்கு பே பண்ண போறோம், லலிதாவுக்கு பே பண்ண போறோம். 5,000 ரூபாயில நான் 3,000 ரூபாய் நான் பே பண்றேன். சரியா? பே பண்ணிட்டு அகெயின்ஸ்ட் கொடுத்துங்க. அகெயின்ஸ்ட் கொடுத்து பில்லை டேலி பண்ணுங்க. இவங்களுக்கு நான் கேஷ்ல நான் பே பண்ணிடுறேன். புரியுதா? எல்லாருக்குமே நம்ம பேங்க்ல கொடுக்க மாட்டோமா? ஸோ ஒரு சில பார்ட்டி, அதாவது ரொம்ப சின்ன சின்ன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஷாக கொடுத்துருவோம். ஸோ நான் கேஷ் கொடுத்து என்ன பண்ணிட்டேன், லலிதா பிரிண்டர்ஸ்க்கு நான் அமௌண்ட் பே பண்ணிட்டேன். ஓகேவா? கிளியரா? புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம எத்தனை ஜேர்னல் போட்டிருக்கோம், 4 ஜேர்னல் போட்டிருக்கோம். ஸோ டேபுக் போவோமா? வாங்க, டேபுக்ல போயிட்டு பாருங்க. இந்த இடத்துல காமிக்குது ஜேர்னல் 1, ஜேர்னல் 2, ஜேர்னல் 3, ஜேர்னல் 4. புரியுதா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கணும். டவுட் வந்துச்சா? டவுட் வந்துச்சா வரலையா? என்ன டவுட்டா? இப்ப நம்ம ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கோமா இல்லையா? 4 எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கோம். கரெக்டா? இப்ப இந்த 4 எக்ஸ்பென்ஸும் பாத்தீங்கன்னா ஜேர்னல் தனியா போடுறோம், அதுக்கப்புறம் பேமெண்ட் தனியா போட்டிருக்கோம். கரெக்டா? எதுக்காண்டி சார் இப்படி பண்றோம்? ஜேர்னல் தனியா போட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் தனியா போடுறோம். இப்போ டைரக்டாவே பேமெண்ட் போட்டுடலாம்ல, ஏன் வந்து எதுக்காண்டி ஜேர்னல் போடுறோம்? ஸோ இது கண்டிப்பா நமக்கு தெரியணுமா? சரிங்களா? நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். இப்போ ஜேர்னல் எதுக்காண்டி தான் போடுறோம் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கேட்டுங்க. இப்ப போட்ட 4 இன்வாய்ஸ்மே பாத்தீங்கன்னா பார்ட்டி நேம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பர்னிச்சர்ஸ். ஸோ பர்னிச்சர்ஸ் யாருக்கு பே பண்ணிருப்போம் அப்படின்னா பிரபு பர்னிச்சர்ஸ் அப்படிங்கிற கடைக்கு பே பண்ணிருப்போம். அப்ப அவங்க தான் பார்ட்டி. கரெக்டா? இப்ப பர்னிச்சர்ஸ் எவ்வளவுக்கு வாங்கணும், 30,000 ரூபாய்க்கு வாங்கிருந்தோம். ஆனா எவ்வளவு பே பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 தான் பே பண்ணோம். அப்ப ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னா 10,000 ரூபாய் இருக்கு. கரெக்டா? புரியுதா? சரி, இப்ப ஒருவேளை இதை நீங்க டைரக்டா பேமெண்ட்ல போடுறீங்க அப்படின்னா எப்படி போடுவீங்க? பிரபு பர்னிச்சர் 10,000 ரூபாய் அப்படின்னு போடுவீங்க. இந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை நம்ம காமிக்க முடியாது. புரியுதா? இந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை நம்ம காமிக்க முடியாது. சரியா? ஸோ இந்த பர்பஸ்க்காண்டி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜேர்னல் போட்டுட்டு பேமெண்ட் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஜேர்னல்ல வந்து ஃபுல் வேல்யூவை போட்டுருங்க. பேமெண்ட்ல நீங்க எவ்வளவு பே பண்றீங்களோ அந்த வேல்யூவை கொடுத்துருங்க. கிளியரா? இவ்வளவுதான். சரி சார், அப்ப நான் ஃபுல் அமௌண்ட்டை நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னா அப்ப நான் பேமெண்ட் போடலாமா, ஜேர்னல் போடாம பேமெண்ட் போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பவும் கிடையாது. ஸோ டேலியை பொறுத்த வரைக்கும் ஒரு அமௌண்ட் நீங்க பே பண்றீங்க, ஒரு பார்ட்டி நேம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஜேர்னல் போட்டுட்டு தான் பேமெண்ட் போடணும். இது வந்து ஒரு ரூல். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க, விட்டுறாதீங்க. சரியா?
ஸோ நேற்று கிளாஸ்ல, அதாவது ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருப்பீங்க, ரெண்ட், இபி பில், டெலிஃபோன் பில், வேஜஸ், இதெல்லாம் ஒரு எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பார்ட்டி நேம் எதுவுமே வராது. சரியா? பார்த்துருப்போம். பார்ட்டி நேம் வரல அப்படின்னா நீங்க எதுக்குமே யோசிக்க வேணாம், டைரக்டா நீங்க பேமெண்ட் கொடுத்துடலாம். ஓகேவா? டைரக்டா என்ன பண்ணிடலாம், பேமெண்ட் போட்டுடலாம். அங்கே வந்து நியூ அகெயின்ஸ் எதுவுமே கேட்காது. ரொம்ப சிம்பிள். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்ல அது பார்த்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த கிளாஸ் பார்த்துட்டு இந்த கிளாஸ்க்கு வாங்க, அப்பதான் இது புரியும் உங்களுக்கு. புரியுதா? அப்ப இந்த கிளாஸ்ல ஜேர்னல் பத்தி ஃபுல்லா பார்த்தாச்சு. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இது பாருங்க, இது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ நான் நடத்துகிற கிளாஸ் எல்லாமே அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடாதீங்க. இதில் உங்கள் சிஸ்டமில் டேலி இன்ஸ்டால் பண்ணி இதை நான் எப்படி கிளாஸ் சொல்லியிருக்கணும் இதை அப்படியே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நிறைய டவுட் வரும். ஸோ கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கும். புரியுதா? டவுட் வர்றது தப்பு கிடையாது. மிஸ்டேக்ஸ் பண்ணுங்க. மிஸ்டேக் பண்ணிட்டு அதை நீங்களே கரெக்ஷன் பண்ணுங்க. மிஸ்டேக் பண்ணத்தான் நம்ம நிறைய லேர்ன் பண்ணுவோம். சரியா? புரியுதாமா? ஓகே, கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ் பர்ச்சேஸ் சேல்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்மா, அடுத்த கிளாஸ்க்கு வாங்க. ஓகேவா? ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. கண்டிப்பா டேலி கேட்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் நடத்துறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எதுவுமே மேலோட்டமாக இருக்காது. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாஸ் பண்ணுங்க. ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். புரியுதா? ஸோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வாங்க. ஓகே, தேங்க்யூம்மா. தேங்க்யூ.